வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர். அன்பு சொந்தங்களே, அருமை பெரியோர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஸ்வகர்ம ஐந்தொழிலாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வருங்கால 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டமைப்புடைய நோக்கம் 234 தொகுதியிலும் நாம் நிற்க வேண்டும் என்பதுதான். இதற்கு நாம் முன்வர வேண்டும். நிற்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம ஓட்டு போடணும். யார்? நம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். நிறைய கேள்வி வைப்பீங்க. நின்னா ஜெயிச்சிருவீங்களா? நின்னா ஜெயிக்கணும்னா நிற்கணும், இல்லை சும்மா நிற்கக்கூடாதுன்னு. யாருமே ஒரு கல்லுக்கு குணம் 9 அடி அடித்து 10வது அடி அடித்தா தான் அது உடையும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இது இருக்குது. ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல் எவ்வளோ அடி வாங்கினதுனால அது கோயிலுக்குள்ளே போய் மூலவராக இருக்கும். வாசப்படியில் இருக்கக்கூடிய கல் ஒரே அடியில் அதை மெரிச்சிட்டு போகிற சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி நாம் கர்ப்பக்குடியில் இருக்கக்கூடிய மூலவராக இருக்க வேண்டும். அதற்கு காரணம் என்னென்னா, நம் சமுதாயம் வளரல, இன்னும் அப்படியே இருக்கோன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்கி உள்ளே வந்து வேலை செஞ்சு ஆகணும். அப்படின்னா தான் நம்ம சமுதாயம் இருக்குன்றதை எல்லாத்துக்கும் சொல்லி ஆக முடியும். எல்லாத்துக்கும் முன்னாடி, எல்லா ஜாதிக்கும் முன்னாடி நம்ம சங்கம் ஆரம்பித்த சமுதாயம் நம்மளுது. ஆனால் வளர்ச்சி அடையலை. மக்கள் ஒத்துழைப்பு தரல, தலைவர்களும் சரியான முறையில் நமக்கு கிடைக்கல. 234 தொகுதியிலும் நம்ம நிறுத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். நிறுத்துறதுக்கு ரெடி. இதில் என்ன மேட்ரு? பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் யார் ஒரு தனிநபர் செலவு பண்ணுறோமோ அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நான் தானே செலவு பண்ணேன், இது எனக்கு சார்ந்ததுன்னு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கட்சியில் போய் கேட்கலாம். அதிமுகவோ, திமுகவோ, பிஜேபியோ, காங்கிரஸோ, யாரே சார்ந்தவர்களை நாங்கள் இந்த மாதிரி 234 தொகுதியில் நாங்கள் இருக்க மக்கள், எங்களுக்கு உண்டான ஒரு சலுகை வேணும், நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கலான்னு வச்சிங்களேன். ஆனால் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நாங்கள் தரோம், என்ன தரோமோ தரோம், ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் வேண்டான்ற நோக்கத்தில் எங்களுடைய ஒரு சின்ன ஒரு ஆசை. நிறைய தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் பெரிய பெரிய நம் சமுதாயத்தை சேர்ந்த பெரிய பெரிய தொழிலதிபர், நகை கடைக்காரங்க, பெரிய ஆர்டர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. நீங்கள்லாம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு நிற்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் கொடுத்தீங்கன்னா, அந்த யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக நீங்களே டெபாசிட் கொடுத்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்குன்றது இந்த கூட்டமைப்புடைய என்னுடைய சின்ன வேண்டுகோள். எந்த கட்சிக்காரன்ட்டையும் போய் கை கட்டி நின்றுக்கிட்டு எனக்கு நீங்கள் செய்யுங்க, எங்கள் சமுதாயத்துக்கு செய்யுங்கன்றதோட நம்மளாக பார்த்து அந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுக்கலாம். நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 1000 ரூபாய், 1200 ரூபாய், 1500 ரூபாய் அப்படி சம்பாதிக்கக்கூடிய திறமைசாலிகள். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் இது பண்ணுவோம். நீங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம எவ்வளோ பேர் தெரியுங்களா இருக்கோம்? குறைஞ்சபட்சம் ஒரு 70 லட்சம் பேர் இருக்கோம் தமிழ்நாட்டில். அதில் ஒரு 30 லட்சம் பேர் நம்ம சம்பாதிக்கக்கூடியவங்க இருக்கான்னு வச்சுக்கலாம். 40 லட்சம் பேரை விட்டுருவோம். 30 லட்சம் பேர் தலா 100 ரூபான்னு போட்டால் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 3 கோடி ரூபா வரும். அது கூட தேவையில்லை. நீங்கள் 30 லட்சம் பேர் சராசரி ஒரு 10 ரூபான்னு கொடுத்தாவே இன்றைக்கி அந்த 30 லட்சத்துக்கு நமக்கு இப்போ இந்த 234 தொகுதியில் நம்ம நிற்கணும்னா குறைஞ்சபட்சம் நம் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து சங்கங்களும் சேர்ந்து செஞ்சோம்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். ஒரு நோட்டீஸோடு சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா போதும். 234 தொகுதியில் நம்ம மனு தாக்கல் பண்ணி நிற்கணும். யாருக்கும் வாபஸ் ஆகக்கூடாது, யாரும் வாபஸும் வாங்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு ஒரு அமைப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதை நம்ம சப்போர்ட் பண்ணோம்னாவே போதும். இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பார்த்து ஒரு பயம் இருக்கும். ஓஹோ, அவங்க சமுதாயம் இருக்குது, வருவாங்கன்ற எண்ணம் வரும். இதுக்கு உண்டானது தான் இந்த ஏற்பாடுகள். என்னால் முடிஞ்சது நான் கேட்கக்கூடிய என்னுடைய சமுதாயத்துக்கு உங்களை கைகூப்பி கேட்குறோம். நீங்கள் இருக்கிறவங்க இதுதான் நான் சொன்னது தான். ஒன்று, பெரிய முதலாளிகள் ஒரு 10 சீட்டுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா, 10,000 நாங்கள் கட்ட தயார். டெபாசிட்ன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் முன்னே எங்களுக்கு சொல்லுங்கள். நான் 10 ரூபா போடுறேன், இல்லை 100 ரூபா போடுறேன் எங்கள் இதில், எங்கள் தொகுதிக்கு நாங்கள் செய்கிறேன், இது போடுறோன்றவங்க முன்னாடி வாங்க. இதெல்லாம் நம்மளால் முடியும். நம்ம ஒன்றும் யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கக்கூடிய சமுதாயம் கிடையாது. நல்ல வசதி படைத்தவர்கள். ஒரு கட்சியில் போய் அடிமையாக நம்ம போய் நிற்கக்கூடாது. முதல் அரசியலில் நம்ம பிரவேசம் பண்ணுற போது நமக்கு உண்டான தகுதியை நம்ம உருவாக்கிட்டு, ஏன்னா எல்லாமே நல்ல விதத்தில் இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய இந்த 5 விரலுமே ஒவ்வொரு விரல் 10 கோடி ரூபா எல்லாமே தொழில் கற்றுக்கிட்ட விரல். அதனால் நம்ம செய்யலாம். இதற்கு நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். முடிஞ்சவங்க நான் இந்த டெபாசிட் கட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். எங்கள் கூட்டமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது பண்ணலாம்.
இந்த கூட்டமைப்பில் தான் நிற்கிறாங்கன்னு இல்லை, சமுதாய ரீதியாக ஒரு தொகுதியில் நான் நிற்கிற தயார் அப்படின்னா அவங்களுக்கு அதை சப்போர்ட்டை நம்ம பண்ணி அவங்களுக்கும் ஓட்டை போட சொல்லுவோம். அதேமாதிரி நிற்கிறவங்களுக்கு நம்ம சமுதாயத்தை சொந்தங்கள் அந்த ஊரில் 100 பேர் இருந்தீங்கன்னா 100 பேரும் ஓட்டு போடணும். நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் காசு வாங்கிக்கிங்க, எந்த கட்சியில் வேணாலும் நீங்கள் பாரம்பரியமாக இருங்க, அந்த கட்சி உங்களுக்கு சோறு போட்டதாகவே இருக்கட்டும். ஆனால் சமுதாயம் நிற்கும் போது வேறு ஜாதிக்காரங்க பண்ணுறதையும் நம்ம பண்ண வேண்டும் என்றது என்னுடைய சின்ன வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் ஆவேசமாகவே பேசலாம், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டுடலாம், ஓட்டை போடுங்கயா, நம்ம சமுதாயத்துலேருந்து ஏன் ஓட்டு போட மாட்டேன்னு கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. என் சமுதாயத்துக்காரங்கள உங்களை தானே கேட்குறேன். இருந்தாலும் நான் பணிவோடு அன்போடு என் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன், ஓட்டு போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் அந்த தொகுதியில் நிற்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாய் ஏன் சமுதாயம் நிற்குதுடா நான் தரண்டான்ட்டு முன்னுக்கு வாங்கல் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பாருங்கள், எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தப்பு இருந்தால் தப்பு என்கிட்ட சுட்டி காட்டுங்க. என்னுடைய நம்பர் 8552327910. நன்றி, வணக்கம். ஓம் விராட் விஸ்வபிரமணே நமக. இளைஞர்களே ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.